பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை சந்திக்க வருகை தந்திருக்கிறார். இனி இங்குதான் இருப்பேன் எனவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சையத் வழங்க கேட்போம். சையத், இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? விரிவான தகவல்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்து மாநில பொருளாளர் மற்றும் பல்வேறு மாவட்ட செயலாளர் நியமித்து வருகிறார். இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் டாக்டர் ராமதாஸ் மாவட்ட நிர்வாகிகள் நியமனம் செய்து வந்த கூட்டத்தை தொடர்ந்து புறக்கணித்து வந்த நிலையில் இன்று சென்னையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தொடர்ச்சியாக வடிவேல் ராவணன் பங்கேற்று வந்தார். இன்று இந்த நிலையில் தைலாபுரம் தோட்டத்துக்கு வடிவேல் ராவணன் மற்றும் 20க்கும் மேற்பட்டோர் கட்சி நிர்வாகிகளும் வருகை தந்தார். அப்பொழுது அவரிடம் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இதுக்கு மேல் இங்கேதான் நான் இருப்பேன் என்று கூறிவிட்டு வேகமாக டாக்டர் ராமதாஸிடம் ஆலோசனை ஈடுபடுவதற்காக உள்ளே சென்று விட்டார். அவருடன் மதுரை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள், பாமக நிர்வாகிகள் தற்போது தைலாபுரம் தோட்டம் வருகை தந்துள்ளனர். தொடர்ச்சியாக இன்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பல மாவட்ட செயலாளரை நியமிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது டாக்டர் ராமதாஸிடம் வடிவேல் ராவணன், முன்னாள் தலைவர் தீரன், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பன்னீர் சங்க மாநில தலைவர் பூட்டா அருள்மணி தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி சையத் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.